வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பேங்க்கை வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த பேங்க் நேம் பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க். ஏன் இந்த தருணத்தில் இதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டாப் லெவல் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஐடிபிஐ பேங்க்கை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஏற்கனவே விற்கிறதுக்காக டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பிட்டர்ஸ் வர அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் லாங் டைம் பேக். த கேத்தலிக் சிரியன் பேங்க் ஓட மெயின் ஷேர் ஹோல்டர் பிரேம் பாட்ஷா கூட இந்த பேங்க்குக்காக பிட் பண்ணியிருக்காருன்னு செய்தியை கூட நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பேங்க்கோட ஓனர்ஷிப் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அலாங் வித் எல்ஐசி, நியர்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசியும் சேர்த்து அபவுட் 94% வச்சுருக்காங்க. அதில் வந்து ரெண்டு பேரும் அபவுட் 30% ஈச் விற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பையருக்கு வந்து இனிஷியலாக வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஐடிபிஐ பேங்க் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து மித்த இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்டிஎல், அதில் வந்து நியர்லி 26% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு என்எஸ்சி இருக்குது பாருங்கள், அதில் கூட க்ளோஸ் டு 24% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐடிபிஐ வந்து ஒரு 15% ஃப்ரம் என்எஸ்டிஎல்லேருந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த என்எஸ்டிஎல் வந்து பிளானிங் ஒரு ஐபிஓக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் செபியில் கூட அப்ரூவல் கூட கிடச்சிருச்சு. மார்ச்சில் வரதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அதுக்கு சைனே தெரியல. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கனால மேபி அது நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் பேக்ரவுண்டோட நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஐடிபிஐ வந்து நியர்லி அபவுட் 2,82,000 crores வந்து டெபாசிட்டை வச்சுருக்காங்க. அவுட் தட் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 2,14,000 crores இருக்குது. நியர்லி 73% இவங்களுடைய கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்பிஐயோட லிமிட் அபவுட் 75, நியர்லி 73% வரைக்கும் லெண்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் தர் டெபாசிட். இவங்க அட்வான்சஸ் வந்து எங்கே லெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி வந்து ரிட்டைலுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் லெண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக ரிட்டைல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், கார்ப்பரேட் லெண்டிங்காக பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனாலேயும் இவங்க வந்து நிறைய வந்து இப்போ ரிட்டைலுக்கு தான் லெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2017 எல்ஐசி அப்புறமேலு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் வந்து நிறைய கேபிட்டல் வர இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்ஐசி மட்டுமே 26,000 crores அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேங்க்கில். அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபவுட் 18,000 crores வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்ப்பரேட்டுக்கு லெண்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வந்தனால இப்போ ரிட்டைலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஏன் இந்த கார்ப்பரேட் லெண்டிங் அப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து ஐடிபிஐ பேங்க்காக ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருந்தது. அண்டு மார்க்கெட்டில் பாரோ பண்ணி இல்லைடா கவர்மெண்ட்லேருந்து பாரோ பண்ணி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இந்த ஐடிபிஐ தென் ஐசிஐசிஐ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பேங்க்காக கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த இது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பேங்க்காக மாறுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஓன் ரிசோர்ஸஸ் ரைஸ் பண்ண முடியும் த்ரூ டெபாசிட்டர்ஸ் மூலமாக. இவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் பார்த்திங்கன்னா இஸ் கூட ரீசனபிள் தான் சொல்லுவோம், நாட் வெரி ஹை ஃபார் பேங்க் கம்ப்ளீட்லி ஓன்டு பை எல்ஐசி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 44% இருக்குது. இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் 4,228 crores. இது வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணிங்கன்னா 3,875 தான் இருந்திருக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து மித்த இதில் இல்லாத அளவுக்கு இதில் இருக்குது, 5.17%. இது ட்ரெமெண்டஸ்லி குட். காசா ரேஷியோ கூட இது நல்லாயிருக்கு, அபவுட் 46%. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அபவுட் 749, இதில் ஒரு மட்டும் டிப் இருக்குது.
அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 166 crores தான் இந்த தடவை போட்டிருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1908 crores. அண்ட் கிரெடிட் காஸ்ட் இஸ் வெரி லோ, ஏன்னா இந்த 166 தானே ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 0.2 தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் கோட் ஆகிறது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அபவுட் 76 rupees இருக்குது. பட் ஆனால் 108 வரைக்கும் ஆக்சுவலாக போயிருக்கு அஸ் அ ஹையஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 1.99. ஸோ ஆப்வியஸ்லி ஏன் வந்துச்சு அப்படின்னா லெஸ் ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்க. தென் வந்து இவங்களுடைய ஈவன் டேக்ஸ் ரீஃபண்ட் கூட இந்த டைமில் வந்திருக்கு. அப்புறம் இவங்களுடைய ப்ரூவன் எக்ஸ்பெண்டிச்சர், தெர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சரும் லோவாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது பேசிக்கலி தி ஆவரேஜ் அசெட்ஸு எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து எவ்வளோ இவங்க நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குற ரேஷியோனால் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கனால இந்த குவார்ட்டரில் இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேலே இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது அது கூட 20 இருக்குது. தெர் இஸ் திஸ் இஸ் பர்ஹாப்ஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் லைக் ஹெச்டிஎஃப்சி மாதிரியோ இல்லை ஐசிஐசிஐ மாதிரியோ இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கூட இருக்குது. ஏன்னா இந்த பேராமீட்டர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் கேபிட்டல் அடிக்வசிக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 21.98. கேபிட்டல் அடிக்வசி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் ஃபார் அ பேங்க். ஸோ இவங்க வந்து சஃபிஷியன்ட்லி கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த பேங்க்கை வந்து நல்ல ப்ரைஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராப்ளத்துலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இது வந்து ரைட் மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் விற்கிறது. ஸோ தட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இதிலேருந்து நல்ல ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேங்க் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டா சேல் கூட பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செஞ்சுரியன் பேங்க் அப்படின்னு இருந்தது, அதை வந்து HDFC டேக் ஓவர் பண்ணாங்க. அப்புறம் கோட்டக் பார்த்திங்கன்னா வைசியா பேங்க்கை டேக் ஓவர் பண்ணாங்க. ஆனால் வைசியா பேங்க்லாம் ஆக்சுவலாக வெரி ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லணும் கம்பேர்ட் டு ஐடிபிஐ. ஏன்னா ஐடிபிஐயோட டெபாசிட்டு மட்டுமே பார்த்திங்கன்னா நியர்லி 2.82 lakh crores இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 2004 இருக்குது. அதனால் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நெட்வொர்க் இருக்கிற பேங்க்கு. அதே சமயத்தில் இந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஸ்மால் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். தி ஐஎன்ஜி வைசியா பேங்க்கையும் இப்போ வந்து ஐடிபிஐ பேங்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து வாட் இஸ் த லக்லி சினாரியோ அப்படின்னு கூட நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். பிரான்ச்சஸ் பார்த்திங்களா, ஐஎன்ஜி இதில் வந்து அபவுட் 560 பிரான்ச்சஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து ஐடிபிஐ பேங்க் வந்து 2004 இருக்குது. அது மாதிரி டெபாசிட் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், 44,000 crores ஃபார் ஐஎன்ஜியும், இது வந்து 2,82,000 crores இருக்குது. காசா ரேஷியோ கூட ஐஎன்ஜி அட் த டைம் ஆஃப் செல்லிங், இதெல்லாம் வந்து அட் த டைம் ஆஃப் செல்லிங் 33 தான் இருந்தது. பட் ஆனால் இவங்க வந்து 46 இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கூட பார்த்திங்கன்னா 3.46 அண்ட் 3.77 ஃபார் ஐடிபிஐ. ஜிஎன்பிஏ வந்து 1.59 இருக்குது ஐஎன்ஜி வைசியாவுக்கு. பட் இவங்களுக்கு வந்து 3.57. இப்போ வந்து இதுதான் ஜிஎன்பிஏ ஒன்று தான் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். தென் கேபிட்டல் அடிக்வசி பார்த்திங்கன்னா ஐடிபிஐ இஸ் த பெஸ்ட்டு. அண்ட் 14.995 ஐஎன்ஜி வைசியா, இது வந்து அபவுட் 22% கிட்ட இருக்குது. ஆர்ஓஏ வந்து 1.07 தான், இது வந்து 1.99 சொல்லலாம். ஆர்ஓஇ இஸ் 8.9 தான். ஸோ அண்ட் இது வந்து அபவுட் 21% கிட்ட இருக்குது. ஸோ த ப்ரைஸ் டு புக் வேல்யூ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கில் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2.2 இருக்குது ஐஎன்ஜி வைசியாவுக்கு. இப்போ வந்து இது 1.6 தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. அபவுட் 76 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு ஸோ டெஃபினட்டாக எனிபடி
அதாவது இந்த இதை வந்து 76 மேலே யாருக்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது போய் சேரும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே கோர்ட்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் அது எவாலுவேஷன் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டா திருப்பியும் நெகோஷியேட் பண்ணி கூட ஹையர் ப்ரைஸில் கொடுக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் வந்து ஹெவியாக இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ எப்படி வந்து கேத்தலிக் சிரியன் பேங்க்கு பிரேம் பாட்ஷாவோட ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் வந்து அபவுட் 51% முதல்ல எடுத்தாங்க, கொடுத்து இதை வாங்கினாங்க. அப்புறம் 140 ருபீஸ்க்கு ஈவன் ஐபிஓ கூட வந்தாங்க. பட் ஆனால் இது வந்து 402 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து இட்ஸ் கோட்டிங் அபவுட் 281 ருபீஸ் அது மாதிரி கோட்டாயிட்டு இருக்கு. ஏன்னா ஜென்ரலாக எல்லா ப்ரைஸஸும் டிக்ளைன் ஆனாலும் இந்த ப்ரைஸும் டிக்ளைன் ஆகிடுதுன்னு சொல்லலாம். அதனால் ஐடிபிஐ இன்றைக்கி கோட் பண்ணுற ரேட் வந்து 1.6 இருக்குது. அண்டு வித் நல்ல பேராமீட்டர்ஸ் மெட்ரிக்ஸ்லாம் நல்லா இருக்கிறனால இது வந்து ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வென் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பண்ணி வரும்போது இந்த பேங்க்கும் நல்லா பண்ணலான்னு தான் நம்ம சொல்லலாம். அண்டு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எப்பொழுதுமே எனி பேங்க்கோ ஆர் எனி ஷேரையோ அட் த பாட்டமில் வாங்கிட முடியாது. இந்த பேங்க்கையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அப்புறம் த நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க். இப்போ தேஜஸ் நெட்வொர்க்கு கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடனாக ஒரு 4-5% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. அண்டு ஏன்னா தே ரிசீவ்டு சம் ஸ்மால் ஆர்டர்ஸ் about 120 crores அது மாதிரி ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் பேசிக்கலி இந்த தேஜஸ் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் அஸ் வெல் அஸ் வயர்லைன்ஸ் நெட்வொர்க் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா பேசிக்கலி இந்த டெலிகாம் கம்பெனிஸ்க்கெலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வோடோஃபோன் வந்து ஒரு பெரிய கஸ்டமர் இவங்களுக்கு. அதே சமயத்தில் ஈவன் த பிஎஸ்என்எல் அவங்களுக்கு கூட அவங்களுடைய 4G நெட்வொர்க்கு கூட இவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த தமிழ்நாடோட பாரத் நெட் அப்படின்ட்டு த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு கூட இவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த டெலிகாம் பேக் போனுக்கு இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த தேஜஸ் நெட்வொர்க் யார் இது இம்பார்ட்டன்ட் ஷேர் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டாடா குரூப் தான். அண்டு டாடா சன்ஸ்லேருந்து அந்த கம்பெனி தான் பேனட்டோன் ஃபின்வெஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி தான் நியர்லி அபவுட் 54% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனியில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இவங்களுடைய ரிசீவபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்குது. ரிசீவல்ஸ் மட்டும் 4730 crores வர வேண்டியதாக இருக்குது. அண்டு பாரோயிங் வந்து நியர்லி 3157 crores. இந்த ரெண்டும் பெரிய நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி. அப்புறம் இந்த டெட்டார் டேஸ் பாருங்கள், எவ்வளோ நாளுக்குள்ளே இவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கூட 208 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்டு வர்றது இவங்க கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப டைம் ஆகுது போல் இருக்குது. ஸோ இதனால தான் இவங்க நிறைய பாரோ பண்ணி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அ பிக்கஸ்ட்டு நெகட்டிவ் இந்த கம்பெனிக்கு. ஸோ அதோ இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நம்ம. பட் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். பட் ஆனால் இது அபவுட் 40-50% வரைக்கும் கரெக்ட் மோர் தென் 60-70% இது கரெக்டாக இருக்குது இந்த டைமில். ஏன்னா 1400 அது மாதிரி கோட்டாயிட்டு இருந்தது, இப்போ அரௌண்ட் 650 அது மாதிரி கோட்டாயிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து தோ இதை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வித் அதர் பேராமீட்டர்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா தென் அப்போ அதை திங்க் பண்ணலாம் இது மாதிரி வாங்குறதுக்கு. எப்பொழுதுமே எந்த ஷேருமே அதில் பாட்டமில் போய் நம்ம வாங்கிட முடியாது. அண்டு அதே சமயத்தில் ஹையஸ்ட் ப்ரைஸ்லேயும் நம்ம விற்ற முடியாது. மேபி ஒன்ஸ் இன் அ வைல் அது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் எல்லா சமயத்துலேயும் நம்ம வந்து பாட்டம்லேயே வாங்கிட முடியாது, ஆர் அந்த ஹையஸ்ட் லெவலில் நம்ம விற்ற முடியாது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஷேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் சிடிஎஸ் எல்லாம் இருக்கட்டும், கேம்ப்ஸ் இல்லாட்ட வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து நிறைய கரெக்டாக இருக்குது. இந்த ஷேர்ஸ்லாம் கூட நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அதெல்லாம் எக்ஸாமின் பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி இந்த பியூஷ் கோயல் அவர் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கா போயிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூன் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து
நாட் ஓன்லி அமெரிக்காவோட பட் ஆல்சோ யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸோட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இன் ஃபேவர் ஆஃப் அவர் கண்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம், இன்னொரு 5-6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஐ திங்க் ஃபுல் ஃபேக்ட்ஸ் வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மார்க்கெட்லேருந்து ஒதுங்கி இல்லாமல் ரெடியாக இருக்கணும். அண்ட் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து தரவாக அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர்னு நினைக்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்ம வந்து திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை திருப்பி ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்டு, இந்த பேங்க்கோட இம்பார்ட்டண்ட் மெட்ரிக்ஸை இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து அலாங் வித் வீடியோலையும் இருக்கும். பட் இதை நீங்கள் பார்க்கணும், ஃபர்தராக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென் இந்த kaveribusiness.in லாகின் பண்ணி நீங்கள் அதில் கூட போய் கூகுள் ஷீட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன். அண்டு இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்குங்க. அதுதான் பெட்டர் ஆல்வேஸ். இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.